Hi everyone, welcome back to CTSC Computer Science Hub. In part 1, நம்ம data structures basics array, linked list stack, queue, trees, graphs பார்த்தோம். Part 2ல binary search tree, AVL tree, heap, priority queue, BFS, DFS, algorithm, searching and sorting எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்றைக்கி பார்ட் 3ல டிஎன்பிசிக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ் பார்க்க போகிறோம். ஹேஷிங், அல்காரிதம் அனாலிசிஸ், டிசைன் ஸ்ட்ராட்டஜிஸ், என்பி கம்ப்ளீட் அண்ட் ஹார்ட், அண்ட் லாஸ்ட்டில் எக்ஸ்பெக்டட் கொஷின் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். இந்த டாப்பிக்கை நல்லா கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டா டிஎன்பிசி அப்ஜெக்டிவ் கொஷின்ஸில் ஆன்சர் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக ஆகிடும். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் அ ஃபர்ஸ்ட் டாபிக், ஹேஷிங். ஹேஷிங்னா என்ன? சிம்பிளாக சொன்னால் ஒரு டேட்டாவை ரொம்ப ஃபாஸ்ட்டாக சர்ச், இன்சர்ட், டெலீட் பண்ண யூஸ் பண்ணுற டெக்னிக்கு தான் ஹேஷிங். நார்மல் சர்ச் பண்ண எல்லா எலமெண்ட்ஸும் செக் பண்ணும். ஆனால் ஹேஷிங் யூஸ் பண்ணால் டைரெக்டாக டேட்டா இருக்கிற லொக்கேஷனுக்கு போயிடலாம். அதனால் ஹேஷிங் இஸ் வெரி ஃபாஸ்ட். சப்போஸ் ஸ்கூல் அட்டண்டன்ஸ் ரிஜிஸ்டர் இருக்குது. ஸ்டூடெண்ட் நேம் அருண் சர்ச் பண்ண பேஜாக பார்க்க வேண்டியது. ஆனால் ஸ்டூடெண்ட் ரோல் நம்பர் வச்சு டைரக்ட் பேஜை ஓப்பன் பண்ணினா இன்ஸ்டண்ட்டாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதே கான்செப்ட் தான் ஹேஷிங். சென்டரில் பார்த்தா ஃபர்ஸ்ட் நம்மக்கிட்ட கீஸ் இருக்குது. 18, 22, 31, 44, 55. இந்த வேல்யூஸ் டைரெக்டாக ஸ்டோர் பண்ண மாட்டோம். ஃபர்ஸ்ட் இதை ஹேஷ் ஃபங்க்ஷனுக்கு அனுப்புவோம். எக்ஸாம்பிள், ஹெச் k is equal to k percentage 7. Percentage operator return பண்ணும். Example, 18% 7 is equal to 4. So 18 index 4ல store ஆகும். 44% 7 is equal to 2. So 44 index 2க்கு போகும். 55% 7 is equal to 6. Simple. இப்போ 22 calculate பண்ணலாம். 22% 7 is equal to 1. ஆக்சுவலி ஸ்லைடில் செயினிங் எக்ஸாம்பிளுக்கு 22 and 31 சேம் இண்டெக்ஸ்க்கு வந்திருக்கு. இதுதான் கொலிஷன்னு சொல்லுவாங்க. கொலிஷன்னா ரெண்டு கீ சேம் இண்டெக்ஸ்க்கு வர்றது. இது ரொம்ப காமன். கொலிஷன் வந்தால் என்ன பண்ணுவோம்? ஸ்லைடில் பார்க்குற மாதிரி செயினிங் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். சேம் இண்டெக்ஸில் ஒரு லிங்க்டு லிஸ்ட் க்ரியேட் பண்ணுவோம். 22 ஸ்டோர் பண்ணுவோம். அதுக்கு நெக்ஸ்ட்டாக 31 கனெக்ட் பண்ணுவோம். ஸோ ரெண்டு வேல்யூஸும் சேஃபாக ஸ்டோர் ஆகிடும். எக்ஸாமுக்கு ரிமெம்பர் பண்ணுங்க, கொலிஷன்னா செயினிங் ஆர் லீனியர் ப்ரோபிங். ஹேஷ் ஃபங்க்ஷன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. மோஸ்ட் காமன் ஃபார்முலா வந்து ஹெச் கே இஸ் ஈக்குவல் டு கே பர்சன்டேஜ் எம். இங்கே கே இஸ் ஈக்குவல் டு கீ, எம் இஸ் ஈக்குவல் டு டேபிள் சைஸ். இந்த ஃபார்முலா டிஎன்பிசியில் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குறது. ஹேஷிங் அட்வான்டேஜஸ் என்னென்னா ஃபாஸ்ட் சர்ச், ஃபாஸ்ட் இன்சர்ட், ஃபாஸ்ட் delete. ஆவரேஜ் டைம் காம்ப்ளெக்சிட்டியில் O of 1ன்னு வரும். அதனால் டேட்டா பேஸஸ், டிக்ஷனரிஸ், கேட்ச் மெமரி, கம்பைலர், சிம்பிள்ஸ் அண்ட் டேபிள் எல்லாத்துலேயும் ஹேஷிங் யூஸ் பண்ணுவோம். டிஎன்பிசி மெயின்லி கேட்குற ஏரியாஸ் ஹேஷிங் ஃபங்க்ஷன் அண்ட் கொலிஷன், செயினிங், லீனியர் ப்ராபிங், இண்டெக்ஸ் கால்குலேஷன் ப்ராப்ளம்ஸ், இந்த மாதிரி நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுலேருந்து ஒரு கொஷின் கேட்பாங்க. இப்போ ப்ரீவியஸ் கொஷின் பார்க்கலாம். விச் மெத்தட் இஸ் யூஸ்டு டு ஹேண்டில் கொலிஷன்? அதோட ஆன்சர் செயினிங். கொலிஷன்னாலே இட்ஸ் செயினிங் ஆர் லீனியர்னு சொல்லுவாங்க. ஈஸி ஒன்லைனர் கொலிஷன் வந்தால் செயினிங் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அடுத்தது எக்ஸ்பெக்டட் கொஷினில் வந்துட்டு ஹேஷ் டேபிள் சைஸ் இஸ் ஈக்குவல் டு 10. ஹேஷ் ஃபங்க்ஷன் ஹெச் கே இஸ் ஈக்குவல் டு கே பர்சன்டேஜ் 10. Key is equal to 47. 47% 10 is equal to 7. So answer 7. Index 7. லாஸ்ட்டாக இந்த ஒன்லைனரை நோட் பண்ணிக்கோங்க. குட் ஹேஷ் ஃபங்க்ஷன் இஸ் லெஸ் கோஆர்டினேஷன் இஸ் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ். அதாவது ஈஸிங்கிறது ஆரோமாக் போட்டுக்கோங்க. குட் ஹேஷ் ஃபங்க்ஷன், லெஸ் கோஆர்டினேஷன், பெட்டர் பர்ஃபார்மன்ஸ். இது எக்ஸாமுக்கு ஒரு ஒன்லைனர் ரிவிஷன்னு வச்சுக்கோங்க. ஹேஷிங் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்கு போகலாம், அல்காரிதம் அனாலிசிஸ். ஒரு அல்காரிதம் ஒர்க் பண்ணுறதுன்னு மட்டும் போதாது, எவ்வளோ ஃபாஸ்ட் ஒர்க் பண்ணுது, எவ்வளோ மெமரி யூஸ் பண்ணுது, இதுதான் அல்காரிதம் அனாலிசிஸ் பார்க்க போகிறது. அல்காரிதம் அனாலிசிஸ்னால் என்ன? சிம்பிளாக சொன்னால் ஒரு அல்காரிதம் எவ்வளோ எஃபிஷியன்ட்னு மெஷர் பண்ணுறது தான் அல்காரிதம் அனாலிசிஸ். எஃபிஷியன்ட்னா மெயின்லி ரெண்டு விஷயம் இருக்குது.
டைம் காம்ப்ளெக்சிட்டி, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. இன்புட் ஸ்பேஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது அல்காரிதம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்க போகிறோம். சப்போஸ் உங்ககிட்ட 2 ரூட்ஸ் இருக்குது. ரூட் 1ல் டெஸ்டினேஷனுக்கு 10 மினிட்ஸ் போயிடலாம். ரூட் 2ல் 30 மினிட்ஸ் ஆகும். ரூட் நோட்டம் சேம் பிளேஸுக்கு தான் போகுதானா? நாம் எந்த சூஸ் பண்ணுவோம்? ஆப்வியஸ்லி 10 மினிட்ஸில் போகிற ரூட்டை தான் நம்ம சூஸ் பண்ணுவோம். கம்ப்யூட்டரும் அதே மாதிரி தான். சேம் ப்ராப்ளம் சால்வ் பண்ண மல்டிபிள் அல்காரிதம்ஸ் இருக்கும். அதில் ஃபாஸ்டான அல்காரிதம்ஸ் சூஸ் பண்ண அல்காரிதம் அனாலிசிஸ் ஹெல்ப் பண்ணும். ஸ்லைட் சென்டரில் 3 இம்பார்ட்டன்ட் நோட்டேஷன்ஸ் இருக்குது. பிக் ஓ, பிக் ஒமேகா அண்ட் பிக் டீட்டா. இது ஃப்ரீக்வெண்ட்லி கேட்கக்கூடிய டாபிக். இப்போது பிக் ஓவை பற்றி ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இது வர்ஸ்ட் கேஸ். வர்ஸ்ட் சுச்சுவேஷனில் மேக்ஸிமம் எவ்வளோ டைம் எடுக்கும்னு சொல்லும். ஈஸி மெமரி ட்ரிக் இது எழுதி வச்சுக்கோங்க. பிக் ஓ, ஓவர் லிமிட் அண்ட் இட்ஸ் வர்ஸ்ட் கேஸ். எக்ஸாமுக்கு இந்த ஒன்லைனர் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்தது பிக் ஒமேகா. இது பெஸ்ட் கேஸ். அல்காரிதம் மேக்ஸிமம் எவ்வளோ டைம் எடுக்கும்னு சொல்லும். மெமரி ட்ரிக்கா பிக் ஒமேகா இஸ் லோவஸ்ட் லிமிட் அண்ட் பெஸ்ட் கேஸ். அண்ட் பிக் டீட்டாவை பற்றி தேர்ட் நம்ம பார்க்க போகிறோம். இது எக்ஸாக்ட் க்ரோத். சிம்பிளாக சொன்னால் வர்ஸ்ட்டும் இல்லை பெஸ்ட்டும் கிடையாது. நார்மல் ஆவரேஜ் பிஹேவியர்னு சொல்லலாம். மெமரி ட்ரிக் வந்து எப்படி வச்சுக்கிறீங்கன்னா பிக் டீட்டா இஸ் எக்ஸாக்ட் பர்ஃபார்மன்ஸ்னு எழுதிக்கோங்க. இங்கே கீழே க்ரோத் ரேட் கம்பேரிஷன் பார்க்கலாம். அந்த கீழே கிராஃப் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டிஸ் கம்பேர் பண்ணியிருக்கும். ப்ளூ லைனில் ஓ ஆஃப் லாக் என் இருக்கும். அடுத்து மேலே ஓ ஆஃப் என் இருக்கும். நெக்ஸ்ட் ஓ ஆஃப் என் லாக் என்னு இருக்கும். நெக்ஸ்ட் ஓ ஆஃப் என் ஸ்கொயர்னு இருக்கும். லாஸ்ட் ரெட் லைனில் ஓ ஆஃப் 2 என்னு இருக்கும். கிராஃப் மேலே எவ்வளோ ஸ்டீப்பாக போகுதோ அல்காரிதம் அவ்வளோ ஸ்லோவாக இருக்கும். ஸ்டீப்னா செங்குத்தாக இருக்கிறது. எவ்வளோ தூரம் அது தூக்குதோ அவ்வளோ தூரம் வந்துட்டு அல்காரிதம் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ரிமெம்பர் பண்ணுங்கள், லோவர் க்ரோத் ரேட் இஸ் ஈக்குவல் டு பெட்டர் அல்காரிதம். லோவர் க்ரோத் ரேட் இஸ் ஈக்குவல் டு பெட்டர் அல்காரிதம். ஸோ ஆர்டர் ஈஸியாக ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. ஓ ஆஃப் லாக் என்னா பெஸ்ட், ஓ ஆஃப் என்னன்னா குட், ஓ ஆஃப் என் லாக் என்னன்னா ஸ்டில் எஃபிஷியன்ட்டுன்னு அர்த்தம். ஓ ஆஃப் என் ஸ்கொயர்னா ஸ்லோ. ஓ ஆஃப் 2 ஸ்கொயரில் என் இருந்துச்சுன்னா வெரி ஸ்லோ. ஓகே, இப்போ இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். அல்காரிதம் அனாலிசிஸில் நம்ம எக்ஸாக்ட் செகண்ட்ஸ் கால்குலேட் பண்ண மாட்டோம். இன்ஸ்டெட் க்ரோத் ரேட் மட்டும் கம்பேர் பண்ணுவோம். இன்புட் சைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது அல்காரிதம் எப்படி பிஹேவ் பண்ணுதுன்னு தான் பார்ப்போம். ஸோ ரிமெம்பர், இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். காம்ப்ளெக்சிட்டி கால்குலேட் பண்ணும்போது கான்ஸ்டன்ட்ஸ் அண்ட் லோவர் ஆர்டர் டேர்ம்ஸ் இக்னோர் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் 5n + 10 காம்ப்ளெக்சிட்டி சிம்ப்ளி O ஆஃப் n. எக்ஸாமில் இது ஃப்ரீக்வெண்ட்லி வரும்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸாமோட டிஎன்பிஎஸ்சி டிப், ஒரு சின்ன டிப். பிக் ஓ, பிக் ஒமேகா, பிக் டீட்டா, டைம் காம்ப்ளெக்சிட்டி, க்ரோத் ஆர்டர், இந்த மாதிரி கான்செப்டை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஈஸியாக இதை வந்து மெமரி ட்ரிக் மூலியமாக புரிஞ்சுக்கோங்க. இப்போ ப்ரீவியஸ் கொஷின் பார்க்கலாம். வாட் இஸ் த டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் பைனரி சர்ச்னு கேட்டிருக்காங்க. பைனரி சர்ச் எவ்ரி ஸ்டெப்பில் சர்ச் ஏரியா ஹாஃப் ஆகும். அதனால ஆன்சர் ஓ ஆஃப் லாக் என். ஒன்லைன் மெமரியாக பைனரி சர்ச் டிவைட் இன்டூ ஹாஃப் ஓ ஆஃப் லாக் என்னன்னு வச்சுக்கோங்க. Expected question 2026 which of the following has the highest growth rate? Highest growth rate na ஆப்ஷனில் என்ன கேட்டிருக்காங்க? O of n, O of n log n, O of 2 power n ன்னு கொடுத்துருக்காங்க. அதோட ஆன்சர் O of 2 power n. அனாலிசிஸ் அல்காரிதம் பார்த்தோம். இப்போ அதோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்டான டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பார்க்கலாம். சிம்பிளாக சொன்னால் டைம் காம்ப்ளெக்சிட்டின்னா அல்காரிதம் எவ்வளோ நேரம் எடுக்கும்னு, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டினா அல்காரிதம் எவ்வளோ மெமரி யூஸ் பண்ணுங்கிறத பார்க்கலாம். ஈஸி ரிமெம்பர் பண்ணணுன்னா டைம் இஸ் அ டைம், ஸ்பேஸ் இஸ் மெமரி. இப்போ டைம் காம்ப்ளெக்சிட்டி ஈஸியாக ஒரு எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். சப்போஸ் ஒரு ரூமில் ஒரு புக்கை தொலைவ போகிறீங்க. 100 புக்ஸ் இருக்குது. ஒவ்வொரு புக்கையும் செக் பண்ணினா கொஞ்சம் டைம் எடுக்கும். புக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது சர்ச் டைமும் இன்க்ரீஸ் ஆகும். அதுதான் டைம் காம்ப்ளெக்சிட்டி மெஷர் பண்ணுறது. ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டினா
இது அதே சர்ச் பண்ணுற நம்ம எக்ஸ்ட்ரா புக்ஸ் நோட் புக்ஸ் தான், லிஸ்ட்டு டெம்பரரி ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணுறது தான், அது எவ்வளோ மெமரி ஆக்குபை பண்ணுறதுன்னு பார்க்குறது தான் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. சிம்பிளாக சொன்னோன்னா டைம் இஸ் எக்ஸிக்யூஷன் டைம், ஸ்பேஸ் இஸ் மெமரி யூசேஜ். இந்த ரெண்டு காம்ப்ளெக்சிட்டியும் மோஸ்ட்லி பிக் ஓ நோட்டேஷன் யூஸ் பண்ணி ரெப்ரசன்ட் பண்ணுவோம். பிக் ஓ மெயின்லே ஒர்ஸ்ட் கேஸ் பர்ஃபார்மன்ஸ் தான் டிஸ்கிரைப் பண்ணும். அதையே தான் எக்ஸாம்லேயும் கேட்பாங்க. இப்போ டேபிளில் பார்த்தீங்கன்னா O of 1, O of log n, O of n, O of n log n, O of n square, O of 2 power n, O of n கேட்டிருக்காங்க. ஆர்டர் மட்டும் ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. ஈஸி கம்பேரிஷனில் O of n இஸ் பெஸ்ட்டு, O of log n is very fast. ஸோ இந்த ரெண்டு கம்பேரிஷன் டேபிளில் நீங்கள் எழுதி வச்சு உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் பார்த்தாலே கண்டிப்பாக இதில் வந்து ஒரு மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். அண்ட் எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லாமல் உங்களால் படிக்கவும் முடியும். இட் ஜஸ்ட் அண்ட் கம்பேரிஷன் ஸ்லைட். ஆல்ரெடி நம்ம அல்காரிதம் அனாலிசிஸில் பார்த்ததே தான் இந்த டைம் அண்ட் காம்ப்ளெக்சிட்டி, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியும். இது வந்து உங்களுக்கு புரியும்படியாக ஃபுல்லாக எலாபரேட்டாக இதில் கொடுத்துருக்கேன். இந்த டேபிளையும் இந்த ஃபுல் ஸ்லைடையும் நீங்கள் எழுதி வச்சாலே உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காம்ப்ளெக்சிட்டி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ அடுத்து பார்க்க போகிறது அல்காரிதம் டிசைன் ஸ்ட்ராட்டஜிஸ் பார்க்க போகிறோம். ஒரு ப்ரோக்ராமர்ஸ் எப்படி டிஃப்ரெண்ட் டெக்னிக்யூஸில் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறாங்கன்னு ஈஸியாக எக்ஸாம்பிளோட புரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸில் சர்ச்சிங், சார்ட்டிங், கம்ப்ளெக்சிட்டி எல்லாம் பார்த்தோம். ஆனால் ஒரு கொஷின் வரும், ஒரு ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் எப்படி சூஸ் பண்ணுவாங்கன்னு. அதுக்கு ப்ரோக்ராமர்ஸ் யூஸ் பண்ணுற மெத்தட்ஸ் தான் டிசைன் ஸ்ட்ராட்டஜிஸ். சிம்பிளாக சொன்னோன்னா ப்ராப்ளம் சால்வ் பண்ண ஃபாலோ பண்ணுற அப்ரோச் தான் டிசைன் ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்லைடில் டிஎன்பிசிக்கு இம்பார்ட்டண்ட்டான 3 ஸ்ட்ராட்டஜிஸ் பார்க்கலாம். டெஃபினிஷன் பார்த்தா டிசைன் ஸ்ட்ராட்டஜிஸ்னால் ப்ராப்ளம்ஸை எஃபிஷியண்ட்டாக சால்வ் பண்ண யூஸ் பண்ணுற மெத்தட்ஸ். டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் எல்லா ப்ராப்ளம்ஸ்க்கும் ஒரே மெத்தட்ஸ் யூஸ் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி டிவைட் அண்ட் கன்குவர். பெரிய ப்ராப்ளமாக ஃபஸ்ட்டு ஸ்மால் இண்டிபெண்ட் ப்ராப்ளம்ஸாக டிவைட் பண்ணுவோம். அப்புறம் ஒவ்வொரு ப்ராப்ளம்ஸையும் செப்ரேட்டாக சால்வ் பண்ணுவோம். ஃபஸ்ட் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணினா ஃபைனல் ஆன்சர் கிடைக்கும். எக்ஸாம்பிள் மெர்ஜ் சார்ட். அரேஸை 2 பார்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணுவோம். செப்ரேட்டாக சார்ட் பண்ணிவிட்டு லாஸ்டில் மெர்ஜ் பண்ணுவோம். இதோட ஈஸி மெமரி ட்ரிக்காக டிவைட்னா சால்வ் கம்பைன். அதாவது தனியாக டிவைட் பண்ணிவிட்டு அதை சால்வ் பண்ணிவிட்டு அதை மறுபடியும் கம்பைன் பண்ணுறது. இது டிஎன்பிசியில் குவிக் ஷார்ட் மெர்ஜ் ஷார்ட் எக்ஸாம்பிளோட கேட்க சான்ஸ் இருக்குது. அடுத்தது க்ரீடி ஸ்ட்ராட்டஜி. க்ரீடினா கரண்ட் ஸ்டெப்பில் பெஸ்ட் டிசிஷன் எடுத்து மூவ் பண்ணிகிட்டே இருப்போம். ஃப்யூச்சர் பற்றி யோசிக்க மாட்டோம். எக்ஸாம்பிள் ஆக்டிவிட்டி செலெக்ஷன். அவைலபிள் ஆப்ஷன்ஸில் இம்மீடியட் பெஸ்ட் ஆக்டிவிட்டி சூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் மெமரி ட்ரிக்கை நீங்கள் க்ரீடி இஸ் ஈக்குவல் டு பெஸ்ட் சாய்ஸ் அட் எவ்ரி ஸ்டெப்னு சொல்லிக்கலாம். லாஸ்ட் டைனமிக் ப்ரோக்ராமிங். சில ப்ரோக்ராம்ஸில் சேம் கால்குலேஷன் ரிப்பீட்டாக வரும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் ஆல்ரெடி கால்குலேட் பண்ணதை ஸ்டோர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் டைம் ரீயூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிபோனோசி சீரீஸில் F5 கால்குலேட் பண்ணால் F4, F3 ரிப்பீட்டாக வரும். டைனமிக் ப்ரோக்ராமிங்கில் ஒன்ஸ் கால்குலேட் பண்ணின வேல்யூஸ் சேவ் பண்ணிடுவோம். அந்த கால்குலேஷன் திரும்ப தேவையில்லை, திரும்ப கால்குலேட் பண்ண தேவை கிடையாது. ஃபார் மெமரி ட்ரிக்காக நீங்கள் யூஸ் பண்ணுறது ஸ்டோர் ஒன்ஸ் அண்ட் ரீயூஸ் மெனி டைம்ஸ். இப்போ கீ பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். டிவைட் அண்ட் கான்குவர்னா ஸ்ப்ளிட் ப்ராப்ளம்ஸ், க்ரீடினா இமீடியட் பெஸ்ட் சாய்ஸ், டைனமிக் ப்ரோக்ராமிங்னா ஸ்டோர் ப்ரீவியஸ் ரிசல்ட். இந்த 3 டிஃப்ரென்ஷியேஷனும் எக்ஸாமுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ பிவைக்யூ அண்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் பார்க்கலாம். பிவைக்யூவில் டிவைட் அண்ட் கான்குவர் டெக்னிக்யூஸ் இஸ் மெயின்லி யூஸ்ட் இன் விச் ஆஃப் த ஃபாலோவிங்னு கேட்டிருக்காங்க. ஸோ தட் கரெக்ட் ஆன்சர் குவிக் ஷார்ட். Expected questionல which of the following programs is the best solved using dynamic programming னு கேட்டிருக்காங்க. அதோட கரெக்ட் ஆன்சர் 0/1 knapsack ப்ராப்ளம். இந்த 2 எக்ஸாம்பிள்ஸ் கண்டிப்பாக ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. ஃபைனல் ரிவிஷனாக ஒரு சின்ன ஃபார்முலாஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். டிவைட் அண்ட் கன்குவர்னா இஸ் டிவைட் ப்ளஸ் கம்பைன். Greedy na best choice now.
டைனமிக் ப்ரோக்ராமிங்னா ஸ்டோர் அண்ட் ரீயூஸ். இந்த 3 கீவேர்ட்ஸை நினச்சாலே உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாகிடும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் இந்த யூனிட்லேயே ரொம்ப கன்ஃபியூசிங்கான டாபிக். இந்த டாப்பிக்கை டெஃபனிஷன் இல்லாமல் மெமரைஸ் பண்ணால் ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் ஒரு ரிலேஷன்ஷிப் மட்டும் ஈஸியாக புரிஞ்சுக்கோங்க. இமேஜின் ஒரு ஸ்கூலில் கிளாஸ் இருக்குது. அந்த கிளாஸ்க்கு பேர் என்பி. அந்த கிளாஸுக்குள்ளே இருக்கிற டஃபஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் என்பி கம்ப்ளீட். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் என்பி கம்ப்ளீட் ஆல்வேஸ் என்பிக்குள்ளே தான் இருக்கும். இந்த டயக்ராமில் பர்பிள் சர்க்கிள் க்ரீன் சர்க்கிள்குள்ளே இருக்கிறத காட்டுது. இப்போ என்பி ஹார்ட் பார்த்தா இவங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட் இருக்கலாம், இல்லை ஸ்கூலுக்கு வெளியே இருக்கலாம். அதனால் டயக்ராமில் என்பி ஹார்ட் செப்ரேட்டாக காட்டியிருக்காங்க. ஸோ என்பி ஹார்ட் டோன்ட் ஹாவ் டு பி இன்சைட் என்பி. ஈஸி மெமரி ட்ரிக்காக கம்ப்ளீட்னா இன்சைட்னு வச்சுக்கோங்க, ஹார்ட்னா இன்சைட் ஆர் அவுட் சைடு. இதை மட்டும் ரிமெம்பர் பண்ணிங்கன்னா இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். எவ்ரி என்பி கம்ப்ளீட் ப்ராப்ளம் இஸ் என்பி ஹார்ட். ஆனால் எவ்ரி என்பி ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இஸ் நாட் என்பி கம்ப்ளீட். சிம்பிள் எக்ஸாம்பிளாக ஆல் ஆப்பிள்ஸ் ஆர் ஃப்ரூட், பட் ஆல் ஃப்ரூட்ஸ் ஆர் ஆப்பிளா? இல்லை. அதே மாதிரி தான் ஆல் என்பி கம்ப்ளீட் ஆர் என்பி ஹார்ட், பட் all NP hard or not NP complete. Previous questionல which of the following is true statement? So the correct answer வந்துட்டு every NP complete problem is NP hard. இதை ஆப்பிள் ஃப்ரூட் எக்ஸாம்பிளோட ரிமெம்பர் பண்ணுங்க. எக்ஸாம்பிளில் ஈஸியாக மார்க் பண்ணிடுவீங்க. அதோட மெமரி சிக் என்னென்னா ஆப்பிள் இஸ் ஈக்குவல் டு என்பி கம்ப்ளீட், ஃப்ரூட் இஸ் ஈக்குவல் டு என்பி ஹார்ட். யூனிட் 2 தியரி ரிவிஷன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அடுத்தது ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ஒரு ஃபியூவை நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸையும் பார்க்க போகிறோம். இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஷினை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், விச் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபாலோஸ் த LIFO பிரின்சிபல்னு கேட்டிருக்காங்க. LIFOனா லாஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் அவுட். லாஸ்ட்டாக இன்சர்ட் பண்ணுறது தான் ஃபர்ஸ்ட் ரிமூவ் ஆகும். இந்த ஃபாலோ பண்ணுற டேட்டா ஸ்ட்ரக்சர் ஸ்டாக். ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் பார்த்தா புக்கை ஒரு ஷெல்ஃபில் இல்லை ஒரு ஸ்டாக்கில் வைக்கிறோன்னு வச்சுக்கோங்க. லாஸ்ட்டில் வைக்கிற புக் தான் ஃபஸ்ட்டாக நம்ம எடுக்கிறோம். அதனால் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி ஸ்டாக். ஈஸி மெமரி ட்ரிக்காக LIFO இஸ் ஈக்குவல் டு ஸ்டாக்னு எழுதி வச்சுக்கோங்க சைடில். செகண்ட் கொஸ்டின், விச் சர்ச்சிங் அல்காரிதம் ஒர்க்ஸ் ஒன்லி ஆன் சார்ட்டட் டேட்டான்னு கேட்டிருக்காங்க. லீனியர் சர்ச்சுக்கு சார்ட்டட் தேவையில்லை. ஆனால் பைனரி சர்ச் ஒர்க் ஆகணும்னா அரே கண்டிப்பாக சார்ட்டட் இருக்கணும். ரீசன் என்னென்னா பைனரி சர்ச் மிடில் எலமெண்ட் கம்பேர் பண்ணி சர்ச் ரேஞ்சாக ஹாஃபாக ரெடியூஸ் ஆகும். சார்ட்டட் இல்லைன்னா அது ஒர்க் ஆகாது. ஸோ கரெக்ட் ஆன்சர் பைனரி சர்ச். ஈஸி மெமரி ட்ரிக்காக சார்ட்டட் அரேனா பைனரி சர்ச்னு வச்சுக்கோங்க. இப்போ கொஷின் 3, விச் ட்ரான்ஸ்வர்சல் யூஸ் க்யூன்னு கேட்டிருக்காங்க. கிராஃப் ட்ரான்ஸ்வர்ஸில் 2 மெத்தட் இருக்கும். அது BFS அண்ட் DFS. BFSல லெவல் பை லெவல் ட்ரான்ஸ்வர்சல் பண்ணும். அதுக்காக நம்ம QFIFO யூஸ் பண்ணுவோம். அதாவது ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் மெத்தட் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. BFS இஸ் Q, DFS இஸ் ஸ்டாக். ஸோ இங்கே இந்த கொஷினோட கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி BFS. ஸோ நெக்ஸ்ட் கொஷின், விச் டேட்டா ஸ்ட்ரக்சர் இஸ் மெயின்லி யூஸ்டு ஃபார் ரிக்ரெஷன்னு கேட்டிருக்காங்க. ரிக்ரெஷன் எக்ஸிக்யூட் ஆகும்போது எவ்ரி ஃபங்க்ஷன் கால் மெமரியில் சேவ் ஆகும். அந்த மெமரிக்கு பேர் கால் ஸ்டாக். ஃபங்க்ஷன் கம்ப்ளீட்டான ரிவர்ஸ் ஆர்டரில் ரிட்டர்ன் ஆகும். அதனால் ரிக்ரெஷன் ஆல்வேஸ் ஸ்டாக் யூஸ் பண்ணி தான் பண்ணும். ஸோ கரெக்ட் ஆன்சர் ஸ்டாக். ரிக்ரெஷன்னாலே உங்களுக்கு கால் ஸ்டாக்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இட்ஸ் ஈஸி மெமரி ட்ரிக். இப்போ கொஸ்டின் நம்பர் 5, which is the worst case time complexity of linear searchனு கேட்டிருக்காங்க. லீனியர் சர்ச்சில் எலமெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருந்தால் சீக்கிரமாக ஃபைண்ட் பண்ணலாம். ஆனால் worst கேஸில் இருந்தால் எலமெண்ட் லாஸ்டில் இருக்கும். அதனால டைம் காம்ப்ளெக்சிட்டி O of n. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி O of n. இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஓவரால் யூனிட்டோட எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் நம்ம பார்க்கலாம். ஒரு ஃபியூ கொஷின்ஸ் நான் வச்சுருக்கேன். விச் டேட்டா ஸ்ட்ரக்சர் ஃபாலோஸ் த FIFO பிரின்சிபல்னு கேட்டிருக்காங்க. FIFOனா ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். ஃபர்ஸ்ட் இன்செர்ட் பண்ணுறது ஃபர்ஸ்ட் ரிமூவ் ஆகும். ஸோ அதோட கரெக்ட் ஆன்சர் வந்துட்டு Q. ஏன்னா Q தான் FIFO மெத்தடை யூஸ் பண்ணுது. செகண்ட் கொஷின், விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் யூஸ்டு டு ஆக்சஸ்
எலமெண்ட்ஸ் இன் அன் அரே. அரேல ஒவ்வொரு எலமெண்ட்டும் ஒரு பொசிஷன் நம்பர் வச்சுருக்கும். அந்த பொசிஷனுக்கு பேர் இண்டெக்ஸ். இண்டெக்ஸ் ஜெனரலி 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அதனால கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இண்டெக்ஸ். தேர்ட் கொஷின், இன் a singly linked list which pointer contains the address of the first nodeன்னு கேட்டிருக்காங்க. linked list always first nodeல தான் ஸ்டார்ட் ஆகும். அந்த ஃபர்ஸ்ட் நோட் அட்ரஸை ஸ்டோர் பண்ணுறது ஹெட் பாயிண்டர். ஹெட்டிருந்து ரிமைனிங் நோட்ஸ் எல்லாத்துலேயும் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ கரெக்ட் ஆன்சர் ஹெட். ஃபோர்த் கொஷின், விச் டேட்டா ஸ்ட்ரக்சர் இஸ் யூஸ்டு இன் பிஎஃப்எஸ் ட்ரான்ஸ்வர்சல். பிஎஃப்எஸ்னால் பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச். இது நோடை லெவல் பை லெவல் விசிட் பண்ணும். லெவல் ஆர்டர் மெயின்டைன் பண்ண கியூ, எஃப்ஐஎஃப்ஓ யூஸ் பண்ணுவோம். கரெக்ட் ஆன்சர் கியூ. பிஎஃப்எஸ்னால் கியூ. இந்த கொஷின் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அண்ட் பிஎஃப்எஸ் டிஎஃப்எஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நெக்ஸ்ட் கொஷின், வாட் இஸ் த டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் பைனரி சர்ச் இன் அ sorted அரே. பைனரி சர்ச் எவ்ரி கம்பேரிஷனில் சர்ச் ஏரியாவை ஹாஃப் ஆக்கிடும். அதனால் கம்பேரிஷன் ரொம்ப சீக்கிரமாக ரெடியூஸ் ஆகும். டைம் காம்ப்ளெக்சிட்டியில் ஓ ஆஃப் லாக் என்னும் சொல்லுவாங்க. ஸோ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி, ஓ ஆஃப் லாக் என். ஒரு மெமரி ட்ரிக்கில் பைனரி சர்ச் இஸ் ஈக்குவல் டு ஓ ஆஃப் லாக்ன்னு நம்ம எழுதியிருப்போம் இல்லையா டைம் காம்ப்ளெக்சிட்டியில். ஸோ அதனால் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ யூனிட் 2 டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த யூனிட்டில் டிஎன்பிசி சிடிஎஸ்சிக்கு இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ், எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் யூனிட் 3 டிஜிட்டல் லாஜிக் அண்ட் கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சரை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஒரு ஸ்மால் அப்டேட், நம்ம சேனலில் டெய்லி குவிஸ், இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அண்ட் மாடல் எக்ஸாமை ரெகுலராக கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். டெலிகிராம்லேயும் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள், ஆன்சர் ஷீட் சப்மிட் பண்ணுங்கள். எவாலுவேஷன் டீட்டெயில்ஸ் அண்ட் இமெயில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. See you in the next video. Thank you.